எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோம். இங்கே இருக்கிற பஸ்ஸிலலாம் கண்ட்ரைட்லாம் இருக்க மாட்டாங்கங்க. நம்மளால் தான் இங்கே டிசாக்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய்ட்டு பஸ் டிக்கெட்டு, ட்ராம் டிக்கெட்டு ரெண்டுமே ஒன்று தான். என்னடா ரெண்டுமே ஒன்று சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? இங்கே டிக்கெட்டு வந்து ஒரே டிக்கெட்டு தாங்க. இந்த டிக்கெட்டு தாங்க. இது வந்து டிசாக்கில் போய்ட்டு பஸ் டிக்கெட் வேணும்னு கேட்டாலும் ட்ராம் டிக்கெட் வேணும்னு கேட்டாலும் இதை தான் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டில் வந்து 30 நிமிஷங்க. 30 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ட்ராம்லேயும் போயிடலாம், பஸ்ஸுலேயும் போய்க்கலாம். எப்படின்னா நீங்கள் பஞ்ச் பண்ணுற இடம் இருக்குல்ல, இதை வந்து மிஷின் இருக்குதுங்க. அந்த மிஷினில் விட்டு பஞ்ச் பண்ண உடனே பஞ்சாயிரும். அதிலிருந்து 30 நிமிஷங்க டைமுங்க. நான் காட்டுறேங்க, பஸ் வரட்டும் எப்படின்னு காட்டுறேன். சரிங்க, பஸ் வந்துருச்சுங்க, நீங்கள் பார்க்கலாம். சரிங்க, நான் சொன்னல பஞ்சிங் மிஷின். இதுதாங்க. இங்கெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு கார் வச்சுருப்பாங்கங்க. நீங்கள் ஒரு தெருவுக்கே எப்படியும் ஒரு 50 கார் நிற்குங்க. நீங்களே இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே வந்து வின்டர் சீசன்னால் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்குமே ஃபுல்லாக 6 மாதம் வின்டர், 6 மாதம் சம்மராக தான் இருக்கும். -7 -5ன்னு போகுங்க. அதனால் வந்து இங்கே பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாருமே கார் வச்சுருப்பாங்கங்க. இங்கே இருக்கிற வீடு ஃபுல்லாமே குளிரை தாங்குற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஃபுல்லாக கல் சிமெண்ட்டு மட்டும் யூஸ் பண்ணாமல் தர்மாக்கோல், ஸ்பாஞ்சு அந்த மாதிரி தாங்க எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி தாங்க வீடை கட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு கம்பல்சரியாக ஒரு பார்க் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கீழே எப்போவுமே எல்லா அப்பார்ட்மெண்ட்டு கீழேயும் நியரில் கண்டிப்பாக ஒரு காஃபி ஷாப் இருக்குங்க. தண்ணி ஓடுதலைங்க, கால்வாய் மாதிரி. இதெல்லாம் வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வர தண்ணி தாங்க. இப்போ நம்ம போகிறோம்ல ஹில்ஸு, இந்த ஹில்ஸில் வந்து நிறைய வீடு இருக்குங்க. இந்த வீடெல்லாம் பார்த்தோன்னா நிறைய லக்ஸுரி பீப்புளெலாம் ஃபுல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹில்ஸில் தாங்க வீடு வாங்கி செட்டில் ஆகிருப்பாங்க. பாருங்க, ஆனால் அழகழகாக இருக்குங்க வீடெல்லாம். ஆனால் இங்கே இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ஃப்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலலாம் வீட்டுக்கு வீடுலாம் ஃப்ளாக்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்தியன் ஃப்ளாக் நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற நார்மலாக இருங்க. அது எல்லாம் ஃப்ளாகை வந்து இவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு மெக்கானிக் செட் மாதிரி ஒரு பிளேஸில் தனியாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் புல் வெட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா வெளியிலேருந்து ஆளெல்லாம் கூப்பிட்டு வெட்ட சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்லி இவங்களே வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க, வெட்டிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே ஃபுல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள், இங்கே ஏதோ சின்ன நான் சொன்னல பாருங்கள், வீட்லேயே வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன வண்டி, சின்ன ரோலர் மிஷினு. அந்த வுட்டெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே சில வீட்டில் வந்து வுட்ஸ் எல்லாம் எரித்து அதில் இருந்த ஹீட்டில் தாங்க ஹீட்ரு மாதிரி யூஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா வெளியே வச்சுருக்காங்களா பார்பிக்யூ போடுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாமே இங்கே வுட்டு தாங்க யூஸ் பண்ணுறாங்க.
இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து இன்னும் இதுக்கு அடுத்த ஸ்டாப்னு நினைக்கிறேங்க. ஃபுட்பால் கிரவுண்டுங்க, ஃபுட்பால் பேஸ்கெட் பால் ஸ்கூல் நினைக்கிறேங்க, நியர்பையில் இருக்கிற சின்ன ஸ்கூல் நினைக்கிறேன். வந்துட்டாங்க நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு. இதுதாங்க லாஸ்ட் ஸ்டாப்பு. இது வந்து மெத்வெனிசா மலைத்தொடரில் இருக்கிற ஒரு அங்கங்க ஒரு பகுதி நம்ம இப்போ வந்திருக்கிறது. எனக்கு மிச்சதெல்லாம் நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம். கரெக்டாக நம்ம வந்த நேரமாக என்னன்னு தெரில, நல்லா மழை விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து விண்டர்லேருந்து சம்மருக்கு மாறும்போதும் சரி பயங்கரமாக மழை பெஞ்சு தான் சீசன் குளிருக்கு மாறும். அது இல்லாமல் சம்மர்லேருந்து விண்டருக்கு மாறும்போது சரி இந்த மாதிரி நல்லா தூரிகிட்டே இருக்குங்க மழை. அதுக்கப்புறம் தான் நல்லா கூலிங்குமாகும். நல்லா இருக்குங்க. நான் சொன்னேன்லங்க ஒரு குகை, இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. இதுதாங்க அதுக்கு போகிறதுக்கான வழி. வேறு ப்ரொனவுன்சியேஷன்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்து. இங்கே எல்லாமே இங்கே பாருங்கள், இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. சரி, மழை பெஞ்சி மேகத்தெல்லாம் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலே போகிறாரு. இந்த சைடு நடந்து போனீங்கன்னா கரெக்டாக 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷங்க அந்த கேவ். நாங்கள் அப்படி நடந்து போகலாம். நம்மளால் இன்றைக்கி அந்த கேவுக்கு போக முடியுமான்னு தெரியலை, பட் இன்னொரு நாள் கண்டிப்பாக போகலாம். இன்றைக்கி சும்மா கீழே அப்படியே விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற வீடு கீழேருந்து இங்கே இயற்கைக்கு பேரழி வராமல் சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே ஆனாலே பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்கங்க. இங்கே ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க இப்போ தான். இங்கே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே வீட்டுக்கு கரேஜ் வச்சுருப்பாங்க. கீழே தெரியுது பார்த்தீங்களா, எல்லா வீட்லேயுமே வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. இது ஏதோ பழைய காலத்து கட்டி பாதியிலே விடப்பட்ட வீடு மாதிரி இருக்குங்க வீடை பார்த்தா. இந்த சைடு ஃபுல்லாக மழை தாங்க. இப்போ நம்ம நிற்கிறதே மழை தான். ஃபஸ்ட்டு ஹில்ஸுமாங்களே அந்த மாதிரி இதுதான். லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சிங்க, அதாங்க ஐஸ் கொஞ்சம் தடுமாறினா தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு. இலை இது மரத்தில், ஏன்னா இங்கே வந்து இப்போ இந்த சீசன்னால் குளிர் கால சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால இருக்கிற மரத்தில் இருக்கிற இலை ஃபுல்லாமே உதிர்ந்துருங்க. அதுக்கு அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிற இலையெல்லாம் வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காரு இப்போ அவர். சொன்னல கீழே இருக்கிற ஃபுல்லாக இலை தாங்க, எல்லாம் விழுந்துருச்சு. அது மாதிரி இப்போ சீசன் மாறும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் விண்டர்லேருந்து சம்மர் மாறும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே
ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் தூரிகிட்டே இருக்கும். அப்புறம் நல்லா மழை பெஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இலையெல்லாம் மறுபடியும் பச்சை பசேர்னு முளைக்க ஆரம்பிச்சிருங்க. பட் காட்டுறேன் உங்களுக்கு, சம்மர் வரும்போது சூப்பராக இருக்குங்க. அதுவும் இங்கே பாருங்க, இங்கே வந்து தேன், இயற்கை தேன் கிடைக்குங்கிறாங்க இந்த வீட்டில், அதான் போட்டு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே இந்த மாதிரி ஹில்ஸ் இந்த சைட்லலாம் இருக்கும்போது வந்து பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி எல்லாமே டைமிங்கு தாங்க பஸ்ஸெல்லாம் வரும். அதனாலேயே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கம்பல்சரியாக காரும் வச்சுருப்பாங்க. வில்லேஜ் சைட்ஸ் இங்கே இருக்கிற நிறைய வில்லேஜ் சைட் போனாலுமே அப்படி தான் ஃபுல்லாமே இப்படிலாம் பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தாங்க இருக்கும். சிட்டி சைடில் மட்டும்தான் ஒரு 50 மினிட்ஸ் ஒன் டைம் பஸ் வந்துகிட்டே இருக்குங்க. பட் சிட்டிக்குள்ளே என்னன்னா ஒன்று பிரச்சனை இல்லைங்க, ட்ராம் வசதி இருக்குங்க, அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. இந்த நிலச்சரிவு வந்திருக்கு போல், அதில் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டு வீடு மாதிரி தெரியுது. பார்ப்போம், நடந்து போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், மினி வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி நல்லா பச்சை பசேர்னு இருக்குங்க. நம்ம ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஆழமாக இருக்குன்ட்டு. நான் இது ஆழமாக இல்லை பாசம் பிடிச்சி போய் கிடக்கான்னு தெரியல. நல்லா இருக்கு. நல்லா அமைதியாக இருக்குங்க. இன்னொரு மினி வாட்டர் ஃபால்ஸுங்க. இங்கே எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, மலையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டி வச்சுருக்காங்க, கீழே தண்ணி வர மாதிரி. இங்கே வரேன், நல்லா கட்டி வச்சுருக்காங்க. வாவ், இங்கே மோஸ்ட்லி மான் நிறைய இருக்குங்க. இங்கே வந்து காட்டுக்குள்ளே ஹண்டிங், இங்கே அது மாதிரி சீசனு ஓப்பன் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஹண்டிங் போவாங்க. இங்கே பாருங்க, குணாக்கோ கேவ் மாதிரி இருக்கு. வாங்க, அதுதான் லாஸ்ட்டு வீடு நினச்சா இங்கே ஒரு வீடு இருக்குங்க. இது வீடாக எதுவும் ஆஃபீஸான்னு தெரியல, இங்கே பார்க்கலாம். பட் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாங்க நிறையா. இயற்கையை லவ் பண்ணுற மக்கள்லாம் இருந்தால் இங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் வீடு வாங்கி சாமி இங்கே செட்டில் ஆகிட்டா சூப்பராக இருக்குங்க. நல்லா பீஸ்ஃபுல்லான லைஃபு. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அழகாக இருக்கிற இடத்துல ஆபத்து அதிகமாக இருக்குமாங்க. இங்கே பாருங்க, இங்கே நான் நடந்து போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சுற்றி எல்லாம் அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. அந்த சவுண்டு, வாட்டர் அந்த ஃப்ளோ, அந்த சவுண்டு சூப்பராக இருக்குங்க. ஓ, ஐ திங்க் வந்துட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். வாங்க, இங்கே ஐ திங்க் இது தாங்க அந்த குகைக்கு போகிற பாதைன்னு நினைக்கிறேன். என்ன இந்த சைடு தான் போட்டிருக்கு. இங்கேனா அந்த குகைக்கு போகிற பாதையை பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது பாருங்க, கரெக்டுங்க, இதுதாங்க அதுக்கான பாதை. இங்கேருந்து நீங்கள்
ஐ திங்க் இது வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரை கொண்டு வரலாங்க. கொண்டு வந்து இங்கே எங்கேயும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்கிங்கை போட்டு அதுக்கப்புறம் ஆனால் ஹைக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் 50 மினிட்ஸுங்க. அதாவது 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த கேவுக்கு போயிடலான்னு போட்டிருக்கு. அதுக்கு மேலே 30 மினிட்ஸ் வந்து லாட்ஜ் இருக்குது போலங்க. ரோவிச்சா லாட்ஜ் பரவாயில்லையங்க. ஒரு நாள் கண்டிப்பாக போகலாங்க. இங்கே இந்த ஊருக்கு பாருங்கள். எங்கள் இது வீடே தாங்க. இங்கே உள்ளே இருக்காங்க போலங்க ஆட்கள். இங்கே பாருங்கள், இந்த கோகை தாங்க சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு பாருங்கள். இதோட ஹிஸ்ட்ரினா வரலாறு தானே, அந்த மாதிரி தானே கேட்குறேன். ஆமாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் போகலாங்க. இந்த அதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரலாம். பட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு விண்டர்னால ஓப்பனில் இருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் சம்மர் வரட்டுங்க, ஓப்பன் ஆனானே போகலாம். கரெக்டுங்க, இந்த ரூட்டு தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இலையாக விழுந்து மறைச்சிருக்குங்க. இந்த பாதையில் ஃபுல்லாமே நல்லா ஈவனாலாம் இல்லைங்க. ஃபுல்லாக உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். கல் அந்த கட்டை அதெல்லாம் கிடக்கு. அதில் வந்து இலலாம் விழுந்து மறைச்சி கிடக்கிறதுனால இப்போ மழை வேறு கொஞ்சம் பெஞ்சிருக்கனால இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் நடந்து போக சேஃபாக இருக்குன்னே தெரியல. இந்த மரம்லாம் உங்களுக்கே தெரியும், மழை பெஞ்சு ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகே வாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரலாம். இன்னொரு நாள் போகலாம் கோயிலுக்கு. இங்கே அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்கான போகிறதுக்கான ரூட்டை பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாங்க. ஓ இங்கே பாருங்க, சுபாஷே அப்படி தாங்க கத்துறாங்க மஞ்சுபூர் பாய்ஸ். இங்கே பாருங்க, வாவ் த்ரில்லிங்காக இருக்குங்க. நல்லா வழுக்குதுங்க. இங்கே பாருங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே போகிறது எந்தளவுக்கு இப்போ சேஃப்னு தெரில. இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த சைடு வந்து போகலாங்க. இங்கிட்டு இப்போ ரிட்டன் போகலாமா? வாங்க. இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக காட்டணும் பார்த்தேன். அவ்வளோதாங்க, கீழே இறங்கி வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த சைடு போகலாம். ஓகே, இந்த சைடு ஒரு பாதை இருக்குங்க. இந்த சைடு போனால் டென்னிஸ் கிளப்புன்னு போட்டிருக்கு. இங்கிட்டு போய் பார்ப்போம். சரிங்க, இங்கிட்டு போக முடியாது போல், இன்றைக்கி லீவு போல், பாதை அடைச்சி வச்சுருக்காங்க. சரிங்க, இன்னொரு நாள் கண்டிப்பாக சம்மரில் இந்த இடத்துக்கு வரலாங்க. எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.